ஹாய் கைஸ். நீங்க 10th போர்டு எக்ஸாம்ல 90 பிளஸ் மார்க்ஸ் எடுக்கணுமா? நீங்க யோசிச்சு இருக்கீங்களா? ஜப்பான்ல எப்படி எல்லாரும் நல்லா படிக்கிறாங்கன்னு? அவங்க 4 ஹவர்ஸ்க்கு மேல படிக்க மாட்டாங்க. நான் எப்படின்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. அவங்க கைசன் என்ற மெத்தட்ல படிக்கிறாங்க. கைசன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் செகண்ட் டைம் ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாங்க் பேப்பர்ல எழுதுவாங்க. இப்படி படிக்கும் போது பிரெயின் ஸ்ட்ரெங்திங் ஆகும். த கியூரியஸ் மெத்தட் ஸ்டூடெண்ட் ஒரு லெசனை ஃபுல் படிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க லெசன்ல உள்ள டாபிக்ஸை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு படிக்கிறாங்க. ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் சிஸ்டம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் படிச்சதை நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீகால் பண்ணுவாங்க. அதோட விடாம ஆஃப்டர் 48 ஹவர்ஸ்க்கு அடுத்ததா அவங்க செகண்ட் டைம் ரீகால் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. அவங்க 3 டேஸ் ஆஃப்டர், அதாவது 3 நாள் கழிச்சு திரும்ப ஒரு ரீகால் பண்ணுவாங்க. இப்படி பண்றப்போ அவங்க பிரெயினது லாங் டர்ம் மெமரில ஸ்டோர் பண்ணும். நீங்க இதை ஒரே ஒரு வீடியோவோட புரிஞ்சுக்கணும்னா, அப்போ நீங்க 90 பிளஸ் எடுக்கிறத யோசிக்கலாம். இது உங்களுக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க. 10th மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி நல்ல வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.